Women Achievers Award 2025. So in the event அடுத்ததாக நமக்காக ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக now I request to welcome our Pondicherry Super Intendant Prison Central Prison திரு வி பாஸ்கரன் sir. அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்போ அனைவருக்கும் மாலை வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்பீக்கர் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏகிரி சார் அவர்களுக்கும் வெற்றி செல்வன் சார் அவர்களுக்கும் கலைவாணி மேடம் அவர்களுக்கும் குரு மாதவி மேடம் அவர்களுக்கும் குரு உமா மேடம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அவர்களுக்கும் மற்றும் இங்கே சாதனை விருது பெற என்ற சாதனையாளர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பார்த்தா உமன்ஸ் டே அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தா உமனை பற்றி மொத்தமாக சொல்லும்போது என்ன சொல்லலாம் வந்து ஆக்சுவலாக பெண்ன்றவங்க என்னன்னா வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் தரல, பெண்ணடிமை நிறைய இருக்குது, பெண்களை தான் நம்ம போற்றி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து வரும்போது பெண்கள் தான் வந்து இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருக்காங்க. உலக நாடுகளே பெண்கள் தான் காப்பாற்றுறாங்க. பெண்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் சொல்லி நம்ம பண்ணுறோம், ஆனால் பெண்கள் தான் காப்பாற்றி கொண்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம சொல்லலாம், இவங்க மேடம் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க யார் அழகு ஆனா பெண்ணான்னு சொல்லி அழகுன்னு கேட்டாங்க. ஆனா பெண்ணன்ற அழகு இல்லை, அகத்தின் அழகு தான் முகத்தி தெரியும். ஏன்னா நான் ஜெயிலில் வேலை செய்யும் போது எவ்வளோதான் அழகாக வந்தாலும் உள்ளே வரும்போது மூஞ்சி மிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸ் கட் பார்க்கும்போது ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்போ உள்ளத்தில் அழகாக இருந்தால் நம்ம ஃபேஸில் அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த அழகை வச்சு தான் வந்து பெண்களை வச்சு வியாபாரமே பண்ணுறாங்க. ஏன்னா பெண்களை ஒருத்தவங்க அழகுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க, அதான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களை அழகு சாதன பொருளாகவும் அடுத்து உங்களுக்கு மேக்கப் ஐட்டமாகவும் அடுத்து வந்து உங்களுக்கு காஸ்டியூம் ஆச்சு. என் காஸ்டியூம் வாங்கும்போதுனா 500 இருந்தால் இவங்க காஸ்டியூம் 5000 வரும். உங்களை வச்சு தான் வியாபாரமே நடக்குது. அதனால் அழகுன்றதை மட்டும் யாருமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அழகுன்றது உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய மனதில் இருக்க அழகு தான் நீங்கள். ஏன்னா பெண்கள் வந்து ஆனால் வந்து பலவீனமானவங்க சொல்லுவாங்க, பெண்கள் பலவீனமானவே கிடையாது. ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா ஆண் குழந்தை பிறகு பாருங்க, ஆண் குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது பெண் குழந்தை ஏந்து ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா பெண் குழந்தை வந்து பலமானது. இறுதியில் வந்து கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது லைஃப்பில் வந்து ஒரு பெண்ணு தான் வந்து ஆணை காப்பாற்றுவாங்க. எங்கள் வீட்டிலே இருப்பாங்க, எங்கள் அப்பா இருப்பார். நான் உடனே நான் சொன்னால் மோட்டர் போடுவாங்க எப்பவுமே தெரியும் சுவிட்சில். அந்த மோட்டர் போடும்போது நான் அவர் கீழே இறங்கி போய் போட்டு வருவார். நான் என்ன சொன்னேன்னா அப்பா கஷ்டப்படுறாரு மேலே போடுவேன். எங்கள் அம்மா அதுக்கு லைனை கட் பண்ணி விட்டாங்க. ஏன் கட் பண்ணி விட்டாங்கனாங்களே, அவர் இந்த வயசில் அவர் போயிட்டு வரனா உடம்பு எனர்ஜி இருக்கும். ரெண்டாவது அவர் கீழே இறங்கி என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சி அவர் போறாரு. அவர் இந்த வயசில் அவர் கெத்து காட்டணும். அதனாலே அந்த மோட்டர் சுவிட்சை நான் கட் பண்ணிட்டு அவர் போயிட்டு வரணுவாங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தா அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா தேவையில்ல, கணவன் தேவையில்ல, பிள்ளைகள் தேவையில்ல, உடம்பு உறவினர் உற்ற உறவு யாருமே தேவையில்ல. ஆனால் தேவை உண்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு படிப்பு ஒன்று தேவை, வேலை ஒன்று தேவை. அந்த படிப்பு வேலையால் தான் வந்து அவங்க முன்னேற முடியும். அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் போக முடியும். வேலையில் அவங்க கையில் சம்பாதிச்சாதான் அந்த சம்பாதிப்பு தான் அவங்களை வந்து காப்பாற்றும் கடைசி வரைக்கும். ஏன்னா பெண்ணடிமை ஏன் நம்ம இது வரைக்கும் சொல்கிறோம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பெண்களை வந்து நம்ம அடிமை பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து வேலை செஞ்சு வராங்க, பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க. இதனால தான் பெண் அடிமைன்றாங்க. அந்த பெண் அடிமை மாறுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா பெண்கள் எல்லாமே வேலைக்கு போகணும், அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பார்த்தோம்னா பெண் அடிமைன்றது முக்கியமாக இருக்காது. முக்கியமாக இன்னொன்று சொல்லலாம், பெண்கள் வந்து 2 பிறவி சொல்லுவாங்க, ஆண்கள் 1 பிறவி. ஏன்னா ஒரு ஆண் இருந்தாங்கன்னா அவன் பிணம், ஆனால் பெண் வந்து அவங்க இறந்தாங்கன்னா வந்து அவங்க மறுபடியும் இருந்தாங்கன்னா குழந்தை பெற்று வராங்களே. ஒரு பெண் குழந்தை பெற்று மறுபடியும் பிறக்கும் போது தான் அவங்க வந்து மலர்ச்சி வராங்க. நான் எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நான் செத்து பிழைத்து உன்னை பெற்றனான்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பிறவி பெண்களுக்கு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா கலைவாணி மேடம் என்கிட்ட சொன்னாங்க, என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுவா, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு தரேன், நான் ஜிபே கூட பண்ணிடுறேன், என்னை கொஞ்சம் பெருமையாக சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களை பற்றி சொல்லணுவாங்க. ஏன்னா இந்த ஆம்பரா கார்டனில் வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி இங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னை கூப்பிட்டாங்க, சார் லவர்ஸ் டே ஃபங்க்ஷன் வாங்க சார் நீங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் சிவகார்த்திகேயன் படம் தான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்ததில்ல. அவங்க ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் ஷூட்லாம் பறக்க விட்டுருந்தாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன், என்னை கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வேலை இருக்குதுண்ணா. ஆனால் அன்னைக்கு நானும் வெளியே போனேன், கடைக்கு போகும்போது அந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து எல்லாருமே பூ வாங்கியிருந்தாங்க. நான் யூனிஃபார்மில் தான் அந்த ஃப்ளவர் ஷோக்கு அங்கே போனேன். போகும்போது எல்லாரும் நிறைய பண்ணிக்கும் போது நான் யூனிஃபார்ம் வரேன், எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அங்கே ஃப்ளவர் ஷோவில் இருக்கிறவரை எனக்கு ஒரு பூ ஒன்று எடுத்து கொடுத்தாரு. சார் இருந்தாங்க சார் எனக்கு 1 பத்தாது சார் என்ன. மறுபடியும் 3 பூ கொடுத்தாரு. சார் ஐ லவ் யூ 3 பூ எடுத்து போங்க சார் எனக்கு 3 பத்தாது இருந்தா. சார் என்ன சார் வேணும், எனக்கு 40 பேர் இருக்கிறாங்க, 40 பூ வேணும் சார் என்ன. உடனே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40 பூவா பின்னாடி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு. சரி எதை வேணாலும் நினச்சிமா சார். அவருக்கு மறுபடியும் போகும்போது சார் இந்த 40 எத்தனை பேர் உங்களுக்கு கரெக்டாக வந்து எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா என் கடை ராசியான கடை சார், நீங்கள் எல்லாரும் வாங்கி போவாங்க நாங்கள். ஆனால் நான் வாங்கிய 40 பூ வந்து காதல் தினம் கொண்டாட இல்லை, அங்கே புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பட்டாங்க, அவங்களுக்கும் அஞ்சலி செலுத்த நான் 40 பூ வாங்கினேன். ஏன்னா நம்ம பார்க்குற கண்ணோட தான் எல்லாமே வேறு. நம்ம வந்து ஒரு இதை வந்து பெண்களை பார்த்தோன்னா அது கண்ணோட வந்து வேறு மாதிரி கண்ணோட்டங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதனால் பெண்ணடிமை என்பது என்னென்னா வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் மற்றல இருக்கும். 2வது பார்க்கும்போது இங்கே நான் வரும்போதே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பூ வாங்கிட்டு வந்தேன், இன்னும் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். அவங்ககிட்ட கொடுத்தேன். அந்த ரோஸை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்களும் நிறைய பேர் தலையிலெல்லாம் வச்சுக்கிங்க. அந்த பூ நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா உங்களுக்கு மகளிர் தின அன்னைக்கு அஞ்சலி செலுத்த அந்த பூவை நான் வாங்கிட்டு வந்தேன்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் மகளிர் தினம் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியும். அங்கே 129 பெண்கள் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபர்ஸ்ட் முதல் போயிடுச்சுதாங்க, இறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மட்டும் கிடையாது, அடுத்து நிறைய பேர் வந்து உடன்கட்டை ஏறிக்கிறாங்க, எக்கச்சக்கமான பேர் உடன்கட்டை ஏறிக்கிறாங்க. பெண்ணடிமை போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய போட்டி போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நிறைய பேர் பெண்கள் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உங்களை வந்து மேலே இன்னைக்கு விழுந்துக்கிறீங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வாங்கி வந்தேன். அந்த பூவை தயவு செய்து அஞ்சலி செலுத்திருக்க, தயவு செய்து வர வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அது முக்கியமான காரணம். ஏன்னா நம்ம காலம் என்பதுனால வந்து நம்ம கிட்ட நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. என்னால் வந்து ஏன்னா வந்து நீங்கள் வாழணும்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வாழணும்னு நினச்சி மருந்து சாப்பிட்றவங்க வந்து இறந்து போயிடுவான். நான் சாவணும் நினச்சி மருந்து குடிக்கும் உயிராக போயிடுவான். ஏன்னா வந்து இதுதான் நம்மளுடைய காலம். நம்ம எப்படி வரமோ இல்லை, நம்ம முக்கியமானது பார்த்தா இந்த டைம் தான். இந்த டைம் தான் நமக்கு முக்கியமானது இதுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்துக்காதவங்க நம்ம அதை பார்க்க தேவையில்ல. ஏன்னா வந்து இப்போதைக்கு காலம் போய் நேரம் போய் நிமிடம் போயிடுச்சு. ஒரு செகண்டும் நம்மளுக்கு முக்கியமானது. ஒரு செகண்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்டை வந்து நீங்கள் உழைப்பு கொடுங்க, சமுதாயத்தில் நல்ல ஒரு பலன் அடைங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். நம்ம இந்தியாவும் முன்னேற்றம். பெண் அடிமை என்பது இருக்காது. ஆணுக்கு பெண் சரி சமம்ன்றதோட பெண்கள் இப்போ வந்து மேலே தான் இருக்காங்கன்னு சொல்லி நன்றி கூடிய நன்றி வணக்கம். முக்கியமாக அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து கன்சீவாக இருக்கும்போது பரதநாட்டியம் கலைகள் ஆடுறாங்க. வயிற்றுல பிள்ளைகள் இருக்கும்போது நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். நான் போகும்போது நிறைய சாதனை படிக்கிறாங்க வயிற்றுல பிள்ளைகளை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வயிற்றுல பிள்ளைகளை வச்சுக்கின்னு டான்ஸ் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம்.